மரியாதை செலுத்தும் போது நீ வந்து கைவியை தூக்கி கட்டிக்கோ, தலையில வந்து ஒரு துண்டு கர்ச்சீப்ப கட்டிக்க, பொம்பளைய போற பஸ்ஸுல ஏறிக்க, மேல ஏறி அட்டகாசம் பண்ணு, விசில் அடி, வண்டி வீலிங் பண்ணு, பொம்பளை பிள்ளைய படிக்கிற காலேஜ்ல போய் பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணு, வீலிங் பண்ணு அப்படின்னு எந்த தாய் தகப்பனாச்சும் சொல்லி அனுப்புவீங்களா? அப்ப எந்த தாய் தகப்பனாச்சும் சொல்லி அனுப்புவாங்களா? அப்படி அனுப்புறவங்க உங்க தாய் தகப்பனே இல்ல. அதை வந்து எதிர்த்து ஒரு வீடியோ போடுறாங்க. சுகோபி சுதாகர் என்ன சொல்றாங்க, இந்த மைனா வாரீங்களடா, இதெல்லாம் என்னடா உங்களுக்கு, இது வந்து என்ன உங்களுடைய ஜாதி பெருமை, இது வந்து அதாவது நம்ம போய் ஒரு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தணும்ல, அந்த ஜாதி தலைவர்களே உயிரோட வந்திருந்தா அவங்க இதை நினைச்சிருக்க மாட்டாங்க, இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதை பார்த்து பரவாயில்லடா, நம்ம ஜாதிக்கார பையன் இப்படி வரானடா, இவ்வளவு வீரமா வரானடா, பொம்பளை பிள்ளைனா கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதுவும் பொம்பளை பிள்ளைய போற பஸ்ல தொத்திக்கிட்டும் வீலிங் பண்ணிக்கிட்டும் பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு வரானெல்லாம் பெருமைப்படுவாங்களா? அப்படி உயிரோட இருந்திருந்தா அவங்க இதை வந்து ஆதரிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெறுத்திருப்பாங்க. அதாவது பொம்பளை ஆளுங்கன்னா ஒரே மாதிரி சேலை கட்டி பால் குடம் போய் ஐயா தேவர் ஐயா போய் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு மரியாதை, ஒரு சாமிக்கு போய் வந்து ஒரு முறைப்படி போய் பண்ற மாதிரி. அது போல இன்னொரு சமூகத்திலும் பண்ணுவாங்க, தேவேந்திர குலம்னு அவங்களும் ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு போவாங்க. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, அதை பார்க்கும்போது ஒரு மரியாதை இருக்கு, ஒரு ஒரு வந்து நாகரிகமான செயல். அதாவது அவங்கள வந்து ஒரு ஜாதி தலைவர்களை போய் மரியாதை எப்படி செலுத்தணும் அப்படின்றத அதை பார்க்கும்போது ஒரு 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 கையெடுத்து கும்பிடணும், சில விஷயம் மதிக்கிற மாதிரி வருது. அநாகரிக